கடவுள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்ல வந்து யோசிக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. நம்ப மேத்யூ 24 பேசுற சப்ஜெக்ட்டுக்கு பொருந்துவோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ பைபிளே எடுத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியால ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள். இன்னிக்கும் அலைவா இருக்கு. ஆனா எக்ஸோடஸ்ல மோசஸ் கிட்ட சாப்டர் 32ல, 34ல ஃபர்ஸ்ட் 32ல அவரே எழுதுறாரு. அப்போ அவரு ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி, இல்ல யோசிக்கும்போது, இல்ல இத பண்ண போறேன்னு சொல்லும்போது, அழகா தெரிவிக்கிறாரு. தொடர்ச்சியா பார்க்குறோம். ப்ராஃபிட்ஸ்ல பார்க்குறோம், ரெவலேஷன்ல பார்க்குறோம், மேத்யூல பார்க்குறோம். இந்த மேத்யூ 24 நம்ம வந்து எத்தனையோ வாரங்களா பார்க்குறோம். அப்போ இந்த பார்ட்ட மோசஸ்க்கு எஸ்பெஷலி வரும்போது, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு, ஆ நான் அவரே எழுதுறாருன்று போட்டிருக்கு. அப்புறம் தொடர்ச்சியா அடுத்துல வேற ஒரு ஆங்கிள்ல இருக்கு. எப்படி இத நினைக்கும்போது, ஒரு வாழ்க்கையில அடுத்த ஜெனரேஷன ரெடி பண்ணணுன்றது அவருடைய டிஎன்ஏல இருக்கு அப்படின்றது புரிதலா இருக்கு. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? எழுதி வைத்தல்ங்கிறது வந்து இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சதுனால நான் சொல்கிறேன். மோசஸ்ட்ட எழுத சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ம். அதே நேரத்தில் இப்போ மோசஸ் வந்தது ஏறக்குறைய ஒரு 2500 இயர்ஸ் அந்த ஆதாம் உருவானதுலேருந்து தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுலேருந்து கழிச்சு நடக்கிற சம்பவம் இது. நோவாவுடைய ஜலப்பிரளயம், ஆபிரகாம், ஐசக்கு, அதுக்கப்புறம் ஜேக்கப், அதுலேருந்து ஒரு 430 இயர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 40 இயர்ஸு, இதெல்லாம் மோசஸ். அதுக்கப்புறம் ஒரு 40 இயர்ஸ் கழிச்சு தான் மோசஸ் எழுத சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் எதுவுமே எழுதலைன்னு பாருங்க நீங்களேன். ம். அது வரைக்கும் எதுவுமே எழுதலை. அப்போ அது வரைக்கும் உள்ள காலத்தில் பிரமாணம் இல்லையானா பிரமாணம் இருந்துச்சு. அதாவது ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் பிரமாணங்கள் இருந்துச்சு. ஏன்னா 18th சாப்டர் ஆஃப் ஜெனிசிஸ்லையா இருக்கட்டும், 25 சாப்டர் 25லையா இருக்கட்டும், ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார். யாருக்கிட்ட? ஐசக் கிட்ட சொல்கிறார். ஆபிரகாம்கிட்டையும் சொல்கிறார். என் சொல்லுக்கு, என் நியமங்களுக்கு, என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அப்படிங்கிறார். அப்போவே லாஸ் எல்லாம் இருந்தது. ம். பட் அப்போ எழுதலை அது எதையுமே. சொல்ல அவர் கேட்டார். என் சொல்லுக்குன்னு தான் இருக்குது அந்த இடத்துல. ம். ஏன் அப்படின்னு கேட்டால் அது வேர்ல்ட்லி ரீசன் ஒன்று இருக்குது, ஹெவன்லி ரீசன் ஒன்று இருக்குது. வேர்ல்ட்லி ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ எழுத்து வடிவமே கிடையாது. அப்போ வந்து நம்ம எல்லாமே பிக்டோரியல்னு சொல்லுவாங்க. படம் வரைகிற மாதிரி தான் எல்லாமே. எழுத்து வடிவமே கிடையாது அப்போது. ஹமுராபின்னு ஒரு ராஜா இருந்தார் சுமேரியன் சிவிலைசேஷனில். அதாவது மோசஸ்க்கு அவர் கொஞ்சம் முன்னாடி உள்ளவர். மெசபொட்டாமியன் இதில் கல்ச்சரில் வருவார் அவர். அவர் காலத்தில் தான் எழுத்து வடிவம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான். அவர் தான் ஃபஸ்ட்டு லா எழுதினவர் அவர். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எழுத்து வடிவம் வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்களை நடத்துறதுக்கு காட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேசிகிட்டே இருந்திருக்கார். சொல்லிகிட்டே இருந்திருக்கார். லாவை பற்றி பேசிகிட்டே இருக்கார். ஒரு பீரியடில் அதை எழுதுறாரு. எழுதுறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்து வடிவம் உலக பிரகாரம் வந்துருச்சு. இன்னொரு எழுதுறது என்னுடைய நோக்கம் என்னென்னா, உனக்கு நான் சொல்லணுன்னா உனக்கு மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுவேன். நீ அதை கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு மறந்துடலாம். ஆனால் உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன்றதுடைய அர்த்தம் தான் எழுதி வைக்க சொல்கிறது. எழுதி வைக்கிறதுடைய நோக்கமே, இப்போ நீங்கள் ஒரு பத்திரம்னு ஒன்று எழுதுறீங்கல்ல, ஏன் எழுதுறீங்கன்னா அது உங்களோட கூட போகிறதா இருந்தால் மட்டும் ஓகே பரவாயில்ல. உங்கள் ஜென்ரேஷனுக்கும் அது வரணும். அந்த டாக்குமெண்ட் தான் நிற்கும். அந்த டாக்குமெண்ட் தான் நிற்கும். யார் அதற்கு உத்தரவாதியோ, அதாவது நீங்கள் வந்து லீகலார்னு சொல்லுவாங்க இங்கே, அப்படின்னா அவங்களுக்கு அது போகும். அதுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா பத்திரம் தேவை. அதுக்கு கண்டிப்பாக பத்திரம் தேவை. ஸோ அந்த எழுதி வைக்கிறது. அப்போ மோசஸ்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது நீ எழுதி வைன்னு சொல்கிற நோக்கம் என்னென்னா, இது வந்து வரணும். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எது வரைக்கும் வரணும்னா கிரைஸ்ட் வர வரைக்கும் வரணும். அது வரைக்கும் இது நிற்கணுன்றதுக்கு தான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கிரைஸ்ட் வந்து ரெசரக்ஷன் ஆகி அவர் போன பிறகு பாருங்கள், நியாயப்பிரமாணம் இருக்காது இங்கே. அதோடு காணாமல் போயிடுச்சு. அப்போ இப்போ காட் வேறு மாதிரி இருக்குது. பைபிள் சொல்லுது, அவருடைய இருதயங்கள் நான் எழுதுவேன்ட்டார். இப்போ ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம ஹார்ட்டில் எழுதிட்டுருக்காரு. இதை எழுதி நம்ம வச்சுருக்கோம்ல, இது படிக்கிறோம் நல்லது. ஆனால் இது ஹார்ட்டில் எழுதணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் 2 பார்ட் இருக்குது. அவன் கேட்டுட்டு ஆபிரகாம் காலத்தில் எழுதலை, கேட்டாங்க. இப்போவும் நீங்கள் போய் மெசேஜை கேட்கலாம், இருதயத்தில் எழுதாமல் இருக்கலாம். கேட்டுட்டு போயிடலாம். மேஜர் க்ரௌட் இன்றைக்கி சர்ச்சில் அப்படி தான் இருக்குது. அவங்க வருவாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. அவங்க இருதயத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டதா, ஹோலி ஸ்பிரிட் எழுதியிருக்கிறாராங்கிறதா. இப்போ எழுதணுன்னா என்ன பண்ணணும்னா, மோசஸ்ட ஆண்டவர் சொல்கிறார்ல, 2 கற்பலகைகளை செய்யணும்னு சொல்கிறார்ல, அதாவது ஸ்டோன் டேப்லெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இருந்தால் தானே எழுத முடியும். அப்போ உங்கள் இருதயம் அப்படி ஒரு டேப்லெட்டாக இருந்தால் தானே எழுத முடியும். அந்த டேப்லெட் செயலாட்டி எழுத முடியாதுல்ல. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை, மிகப்பெரிய ஆயத்தம் தேவை. நீங்கள் வசனத்தை டீப்பாக போக 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 அது உங்களை மெருகேற்றிக்கிட்டே போகும். உங்களை தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் வசனம். அந்த டேப்லெட்டை நீ செஞ்சு எடுத்துகிட்டு வாங்குறாரு மோசஸ் கிட்ட. எடுத்துகிட்டு வந்தோன்னா அதில் எழுத சொல்கிறார். அப்போ அந்த டேப்லெட் இல்லாட்டி எழுதவே முடியாதுல்ல, சொல்லத்தான் முடியும்.
அந்த வேர்டு தான் இருக்கும். எழுதுறது இருக்காது. எழுதுறதுக்கு டேப்லெட் வேணும். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்ல எழுதுறதுக்கு உங்க ஹார்ட் வேணும் அவருக்கு. உங்க ஹார்ட் ஒரு டேப்லெட்டா இருந்தா மட்டும் தான் அடுத்து இது செய்ய முடியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து சொல்றது போகும். ம். இத நீங்க அப்படியே கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. மோசஸ் டேப்லெட்ட வச்சு எழுதுனதுனால ம். அடுத்த ஜெனரேஷன் இயேசு வர வரைக்கும் அது இருந்துச்சு. ம். இப்போ உங்க ஹார்ட்ல நீங்க சரியா எழுதலனா உங்க பையனுக்கு உங்க வேர்ட் போகாது. ம். ஏன்னா நீங்க எழுதி வைக்கல. ம். ஆனா கேட்டீங்க. நல்லா கேட்டீங்க. இல்ல சில பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க செய்தி கேட்பாங்க. ம். ஆனா செய்ய மாட்டாங்க. ம். ஆனா பையன் அத செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ரோல் மாடலா இருக்க மாட்டாங்கன்றீங்க. டேப்லெட்ல எழுதல. ஓ! எழுதவே இல்ல. அவங்க இருதயத்துல எழுதல. எழுதியிருந்தா அவங்களுக்குள்ள அந்த ஆக்டிவிட்டீஸ் வெளிய வரும்ல. ம். நீங்க டிவி பார்க்காதன்னு உங்க பையன்கிட்ட சொல்லணும்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ம். நீங்க ரிமோட்ட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவன்ட்ட சொன்னா என்ன ஆகும்? ம். அதுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுவீங்க. என்னன்னா, படிக்கிற காலத்துல படிக்கணும். படிக்கணும். யாரும் கண்டிக்கிறத பத்தி தப்பில்ல. நான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் பையன் என்ன பார்க்குறான். ம். அப்போ அவன் என்ன நினைப்பான்? இவர் டிவி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்னை ஏன் பார்க்காதன்னு சொல்றாரு. ம். அவன் ஒரு ஒரு இது வருது இல்லைங்களா? ஆமா. சரி அவன் ஒருவேளை இப்ப கீழ்ப்படிஞ்சிருவான் நமக்கு. சரி அப்பா சொல்றாரு, நம்ம கீழ்ப்படிஞ்சிருவான். ஒரு பீரியட் வரும்போது அவன் உட்காந்து டிவி பார்ப்பான். அப்ப என்ன சொல்லுவான்னா, நீங்க பார்த்தீங்க தானே, ம். நமக்கு வயசாகிருக்கும் அப்ப. அப்ப நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவன் சொல்லுவான், அந்த காலத்துல நீங்க பண்ணாதீயா நான் பண்றேன். நீங்க என்ன பண்ணீங்களோ அதை தான் நான் இப்ப பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த காலத்துல நம்ம வசனத்தை வாசி அவன் பார்த்துருந்தானா, இப்ப அவன் உட்காந்து பைபிள் வாசிப்பான். ம். அவன் சொல்லுவான், சாட்சி சொல்லுவான். எங்க அப்பா பைபிள் வாசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ம். அது எங்களுக்கெல்லாம் வந்துச்சும்பா. ஸோ அது இருதயத்தில் எழுதுறதுங்கிறது இதுதான். ம். உங்க ஹார்ட்ல எழுதுனா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்கு. ம். அப்போ ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, மோசஸ் கிட்ட எழுதினார். ம். இதை ரெண்டையும் இப்போ நம்ம பண்ணணும். ம். நம்மக்கிட்ட சொல்றாரு ஆவியானவர் சபைகளில். ஆவியானவர் சபையில் சொல்றது காதுள்ளவன் கேட்க கடவன். அதை எழுதுறோமாங்கிறதா இப்போ கேள்வி. மோசஸ் தான் எழுத சொன்னார். நீ எழுதும்பார். அப்போ நாம தான் அதை எழுதணும். அவர் சொல்லுவார். எழுதுறோமாங்கிறதா இப்போ கேள்வி. அது அந்த மோசஸ்லயே 2 பார்ட் இருக்குல்ல. முதல்ல வந்து அவர் கடவுளே எழுதுறாரு. 2வது பார்ட் இன்னும் வித்தியாசமா இருக்குல்ல. முதல்ல எழுதி கொடுக்கறத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் எழுதணும். ஆ. காடு கிட்ட வந்து எப்பவுமே ஒரு ஒரு குணாதிசயம் உண்டு. ம். தேவனை அறிகிற அறிவுன்னு இருக்கு. அதில் நிறைய நீங்கள் அறிய முடியும் அவரில். அதை வசனத்துல இருந்து காடு முதல்ல ஒன்று செய்வார். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வாண்ட் டு கிவ் சம், அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் நீங்கள் திருப்பி 2வது பெறத்துக்கு. ம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேசத்தை கொடுத்தாரு, விட்டுட்டாங்க. ம். திருப்பி ஹிட்லர் காலத்தில் வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு விலை கொடுத்தாங்க. ம். ஹிட்லர் பீரியடில் காசு கொடுத்தா தான் ஜனங்களை விடுதலை பண்ணுவேன்ற காலம் இருந்துச்சு. ரஷ்யாவிலேருந்து அவங்க விடுதலையாகி வரணும். 1918 to 1938 48 வரைக்கும் பெரிய பிரச்சனை நடக்குது. இட்டாலியிலேருந்து ரஷ்யாவிலேருந்து இங்கே எல்லாரும் அவங்க விடுதலையாக வராங்க. ஆனால் ரஷ்யாவில் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு காசு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ம். டாக்டர் ஒருத்தர் ரஷ்யாவிலேருந்து வெளியே போகிறாரு, ஜூவிஷ் வெளியே போகிறாருன்னா யூ வாண்ட் டு பே மோர். ம். நார்மல் லேபர் போகிறாருன்னா அவர் வந்து கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வெளியே போயிடலாம். ம். ஏன்னா அவன் என்ன சொன்னாங்க ரஷ்யாவில்னா, நாங்கள் உங்களை இவ்வளோ நாள் படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாட்டு சும்மா வெளியே போனோம் எப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் அ காஸ்ட் டு தட். ஆ அவர் சொல்றது. அதே மாரி தான் சவுல் வாழ்க்கையிலயும் அவர் அமலேக்கிலேச முடிச்சிருன்னு சொல்லி மோசஸ் டைம்ல ப்ராமிஸ் பண்ணத, எஸ் இவரு கேட்டுட்டு அந்த சான்ஸ மிஸ் பண்றாரு. அப்படி புரிஞ்சுக்கலாமா அந்த கனெக்ஷன? எக்ஸாக்ட்லி. இல்ல. அவர் அப்ப விட்டுட்டாரு. திருப்பி அவரால் அதை வாங்கவே முடியல. முடியல. அவரோட சகாப்தமும் ஏதோ ஒரு கம்ப்ளீட்டா ஆள வேண்டிய ஒரு சகாப்தம் இன்னொரு ஒரு என்ட்ரி ஆகுது. அவர் ஜென்ரேஷனுக்கு அது போகல. போகல. அதுவும் அவ்வளோதான். அவங்ககிட்ட எடுத்தாச்சு அதை. ஓகே. ஸோ அந்த பெயின் அவர் திருப்பி வந்து ரீபே பண்ணணும். இப்போ உதாரணம் இங்கே டேவிட் எடுத்துக்கோங்க. இப்போ சாலை விட டேவிட் பண்ணது வந்து நம்ம பார்வைக்கு சொல்கிறேன், கர்த்தர் பார்வைக்கு இல்லை, நம்ம பார்வைக்கு பெருசு. ஆனால் டேவிட் வந்து அதை ரீபே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆண்டவர் நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நான் ரெடி அப்படின்ட்டு. இப்போ நான் காட்ஸ் ஹார்ட் பீட்ட ஒரு லைன்லயே புடிச்சிட்டே அவர் இருக்காரு. பிடிச்சிக்கிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சகேயு. நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப சிம்பிளாக வருவார் அந்த மனுஷன். ஆமாமா. ஆனால் அந்த மனுஷனுக்கு இருந்தக்கூடிய அந்த கேரக்டர். கேரக்டரை விட அவருக்கு வந்து ஒரு காடை புரிஞ்சுக்கிற சுபாவம் இருந்துச்சு. ஆ. இப்போ கிரைஸ்ட் வந்து கூப்பிடுறாரு, ம். சகேயு இறங்கி வா. 2 பேரும் வாக் பண்ணுறாங்க. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு ஆன் த வே. ஆமா. போகும்போது சகேயு ஒன்று செய்வார். யார் இடத்துல இருந்து நான் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தினே திருப்பி தந்துடுறேன். உள்ள இன்னும் ரீச் ஆகல. இன்னும் வீட்டுக்கு போகல, அதுக்குள்ளேயே அந்த வேலை. அடுத்து சொல்கிறாரு, எனக்கு உண்டானதில் பாதியை விற்று தரித்திரர் கொடுத்துட்றேன். இது 2ம் லா. ஓகே. இப்போ கிரைஸ்ட் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. இதை சகேகிட்ட அவர் சொல்லவே இல்லை. ம். இது நமக்கு சொன்ன வார்த்தை, பட் சகேகிட்ட அவர் சொல்லலை. ம். அடுத்து மேத்யூ 5ல் இருக்கும், ம். நீ உன் சகோதரனுக்கு குறை உண்டானால்
நீ ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் நீ அவ்விடத்துலேருந்து புறப்பட மாட்டாய், ம். திருப்பி நீ ரீபே பண்ணணும் பாரு. ம். சகையும் 4 மடங்கா திருப்பி தரேங்கிறாரு, 4 டைம்ஸ். 4 டைம்ஸ். ம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 2ஐயும் சகையை செஞ்ச உடனே காட் சொல்லுவாரு, ம். இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததும்பாரு. ரட்சிப்புக்கு வந்துடுச்சு. சால்வேஷனுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆ. அப்போ அந்த ரீபேங்கிறது அவருடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க. ம். அது டேவிடுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல நியாயம். ஏன்னா அவர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிறாரு, காடு கூடவே வாக் பண்றாரு. சென்ஸ் பண்றாரு. சகையர்ஸ்க்கு எப்படி தெரியும்? அவர் இன்னும் இயேசு அறிவே இல்லையே. ம். அதுதான் காடை ஸ்மெல் பண்றது, காடை கண்டுபிடிக்கிறது நம்ம. ம். ஸோ நமக்கு காடு கொடுக்கறத நீங்க இழக்காம வச்சுக்கிறது நல்லது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட். அது அபிஷேகமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அது உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஃபேமிலி கேமிலி எதா இருந்தாலும் ம். 99.99 இழக்காம இருப்பது நல்லது. இன்கேஸ் அதை இழந்துட்டீங்க அப்படின்னா, காடு கொடுத்து நம்ம பாவத்தினால சொல்கிறேன் இழந்துட்டோம்னா, திருப்பி ரீகைன் பண்ணுறதுக்கு ஒரு விலை இருக்குது. ம். அந்த விலையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். நான் அந்த விலையும் கொடுக்க மாட்டேன், ஆனால் திருப்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியாது. ம். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே போங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அவங்க போயிருக்கணும், போகலை. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொன்னார், போயிட்டு 40 வருஷம் சுற்றி வாங்க, இந்த விலையை நீங்கள் கொடுத்தா தான் திருப்பி கானான் கிடைக்கும், ம். இல்லைன்னா கிடைக்காது. உடனே இவங்க சொல்கிறாங்க, அந்த விலையை என்னால் கொடுக்க முடியாது, 40 வருஷம் சுற்ற முடியாது, நான் உடனே உள்ளே போகிறேன். அடி வாங்கினாங்க, செத்து போனாங்க. ஸோ அந்த ரீபேமெண்ட் இருக்குல்ல காடுகிட்ட, எப்போவும் உண்டு. அது நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் உண்டு. ம். நிறைய பேர் இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் அந்த பிரமாணம் உண்டு. ஸோ ஒவ்வொரு பிளெஸிங்க்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பின்னாடி ஒரு ஒரு சம் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸும் இன்வால்வ்டா இருக்கு. ஆமாம், நீங்கள் கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்தது இல்லை. ம். நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், ஏசு பாவத்தை மன்னிச்சிட்டார், அதுக்கான கிரியை அவர் செலுத்திட்டார். ம். அடுத்து நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யக்கூடியது, நீங்கள் யார்கிட்டது அநியாயமாக பணத்தை வாங்கியிருப்பீங்க, ம். லஞ்சமே வாங்கினதாவே இருக்கட்டும், வாங்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த லஞ்சம் வாங்கினது ஆண்டவர் மன்னிச்சிட்டார் உங்கள் பாவத்தை. ம். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி தரணும். அப்போ எல்லாரையும் ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாயிடுமா அது? இல்லையா? அப்போ ஜக்கையோட ஆங்கிள் மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுது இல்லையா? அப்போ எப்படி ரட்சிப்பு வரும்? அப்போ காடுகிட்ட வந்து ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். திருப்பி உங்ககிட்ட அதை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா ஒரு விலை இருக்குது. திருப்பி மோசஸ் கிட்ட, நீங்கள் சொன்ன இடத்துக்கே வரேன், மோசஸ் கிட்ட திருப்பி மேலே வா. ம். ஆண்டவரே இப்போ தான் மேலே வந்துட்டு வந்தேன், கீழே வந்து கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். திருப்பி நீ மேலே தான் வரணும். சரி, 2 கற்பலகை செஞ்சுட்டு வாங்கிறது பேசுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும். செயல்பாட்டில் கல்லை உடைச்சி நீங்கள் அதுக்கான ஒரு ஷேப் செய்யணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? கல் உடைக்கிறதே இப்போ கஷ்டம். கல் தச்சர்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லை ஷேப்பாக உடைக்கணும், அதுவே கஷ்டம். 2 டேப்லெட் செஞ்சு எடுத்துகிட்டு வான்றாரு. சரி ஆண்டவரே, போன தடவை நீங்கள் கொடுத்தீங்க, பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்தாச்சு. கல்லில் எழுதுங்கிறாரு. நீங்கள் கல்லில் எழுதி பாருங்க. அதோட டெக்னிக்கே வேற. என்ன, நீங்கள் உளி வச்சு தட்டணும். ஆமாம் ஆமாம். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, பேனால எழுதுறதே இப்போ கஷ்டமாக இருக்குது, கை வலிக்குதுங்கிறா பையன் ஸ்கூலில் உட்காந்து பெண்ணில் எழுதுறதுக்கு. கற்பலகையில் நான் சொல்லுகிறது நீ எழுது. அவர் எழுதி கொடுத்ததை இப்போ நீ எழுதணும். அது எவ்வளோ 10 கமாண்ட்மெண்ட்ஸாகவே இருக்கட்டும். நீங்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸாக இன்றைக்கி ஒரு டேப்லெட்டை எடுத்து நீங்கள் செதுக்குங்க பார்ப்போம். இஸ் இட் ஓகே? உங்களால் முடியுமா? இப்போ உங்களால் ஒரு ஆணி அடிக்க முடியாது செவுத்துல. இப்போ மூச்சு வாங்கும். இப்போ அவர் உட்காந்து 10 கற்பலைகளை செதுக்குறார் உட்காந்து. ஆனால் அதை முன்னும் பின்னுமா எழுதி இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது. நம்ம 10 நினச்சிக்கிறோம். இருந்துட்டு போட்டோம், அது அப்படியே இருக்கட்டும், 10ஆவே இருக்கட்டும். இந்த 10ஐயும் எழுதணுமே, உட்காந்து செதுக்கணுமே உட்காந்து ஒரு மனுஷன். அப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, வேலை இருக்குல்ல, ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இப்போ இவ்வளோத்தையும் நான் பண்ணாதான் எனக்கு திருப்பி கிடைக்கும். அதுதான் எப்போவுமே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு மெத்தட். உள்ளே போக 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 நம்மளை ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளை எழுதவும் வைக்கிறாரு, தூண்டுறாரு, மற்ற ஜென்ரேஷன் ரெடி பண்ணுன்னு சொல்கிறாரு. இந்த கஷ்டத்தை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் தப்பிச்சுக்கும். அவனும் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானதை எழுதணும். எல்லா ஜென்ரேஷன்காரங்களுக்கும் ஒரு விஷன் இருக்கணும். என்ன விஷன் இருக்கணும்னா, அது குறிப்பாக ஊழியக்காரங்க எல்லாருக்குமே இருக்கணும். என்னோட என் ஊழியம் நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறது ராங், தப்பான விஷயம் அது. ஆனால் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? என்னோட எனக்கு அப்புறம் எப்படின்னு தெரியலப்பா. அது எசேக்கியா ராஜாவுடைய மனோபாவம். எசேக்கியா ராஜா தப்பு பண்ணிட்டார். காடு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீ உன்னுடைய ராஜ்யெல்லாம் கையை விட்டு போயிடும் அப்படின்னு. உடனே எசேக்கியா ராஜா வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்றார், சரி உன் காலத்தில் செய்ய மாட்டேன், உன் பையன் காலத்தில் செஞ்சுக்கிறேன். எசேக்கியா ஒருவேளை பரவாயில்ல ஆண்டவர் என்பார். என் காலத்தில் நடக்காம. இது என்ன மனோபாவம்? செல்ஃபிஷ், பயங்கர செல்ஃபிஷாக இருக்குது. என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தன் ஜென்ரேஷனுக்கு அந்த பிளெஸிங்கை வாங்கி வச்சுட்டு போகிறதுல அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க.
ரொம்ப கிளியரா இருந்தாங்க. ரொம்ப கிளியரா. ஆபிரகாம் பாருங்க, எனக்கு அப்புறம் எல்லாம் ஐசக்குக்கு வரணுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல். இருக்கும்போதே மத்தவங்க எல்லாரையும் காசு குடுத்து அனுப்பிடுறாரு. என்னுடைய பிளெஸ்ஸிங் என் ஜெனரேஷனுக்கு கரெக்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லி. நான் இப்ப ஸ்பிரிச்சுவலா பேசுறேன். உடனே இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிருவாங்க. ஓகே ரைட்டு. ஆபிரகாம் வீடு வாங்குன மாரி, ஆபிரகாம் வீடு வாங்கல. லேண்ட சுதந்தரிச்ச மாரி ஆமா. தேசத்த சுதந்திரம் நம்மளும் லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணி அத சொல்லல. என் மேல உள்ள பிளெஸ்ஸிங் என் பிள்ளைகளுக்கு கரெக்ட்டா போகணுன்ற ஒரு ஸ்பிரிச்சுவல். தாட் இல்லாத ஒரு பேரண்ட். என் மேல உள்ள அபிஷேகம் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகணும்னு நினைக்காத ஒரு ஊழியக்காரன். எலியாவுக்கோட அபிஷேகம் எலிசா கிட்ட போகணும். அவன் யாரோ ஒருத்தன். மோசஸோடைய அபிஷேகம் யோசுவா கிட்ட போகணும். அவன் இவனுக்கு சொந்தக்காரன் கிடையாது. போகணும். இந்த இந்த தாட் இருக்குல்ல, எனக்கு அப்புறம் என் ஜெனரேஷனுக்குன்னு சொல்லி இந்த தாட் இல்லாதவன் வந்து கன்ஃபார்மா ஊழியக்காரன் இருக்க முடியாது. நிறைய நேரத்தில் பாருங்க, அப்பா வந்து ஊழியக்காரராக இருப்பார். தான் பிள்ளையை ஒப்பு கொடுத்துருவாரு. பிள்ளை அதை செய்ய மாட்டான். அப்பாவுக்கு என்ன இருக்கு, எனக்கு அப்புறம் இந்த ஊழியம் நடக்கணும்னு அவருக்கு அந்த ஹெவன்லி விஷன் இருக்கு இல்லையா. பையனுக்கு அந்த விஷன் இருக்காது. அதுக்கு அவன் 1008 காரணம் சொல்லுவான். நீங்கள் என்ன கேட்டால் ஒப்பு கொடுத்தீங்க, என்ன கேட்டிங்களா நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு. அவர் உங்களை கேட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சரீரத்தை கொடுத்தாரா, உங்களை கேட்டு தான் இத்தனை வருஷம் வளர்த்தாரா. அப்போ உங்கள் மேலே உங்களுடைய பரம தகப்பனுக்கு உரிமை இல்லையா. அப்போது அந்த மாதிரி உங்கள் சரீர பிரகாரமான தகப்பனுக்கும் உங்கள் மேலே ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது, அவருக்கு உரிமை இருக்குது. அப்போது ஒரு அரசியல்வாதி தான் பையன் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறார். ஒரு டாக்டர் தான் பையன் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறார். பெரும்பாலான வக்கீல்கள் தங்கள் பிள்ளைகளை வக்கீலாக மாற்றுறாங்க. 1-2 மாறுறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைல்ல. தப்பே இல்லை. அப்போது அந்த அந்த விஷனை தான் பையன் மேலே கொடுக்கும்போது அந்த பேர்டன் யாருக்கு இல்லை, பையனுக்கு வராது. நான் சொல்லுவேன், அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீ உன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுற. நான் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளை வரணும். ஆனால் எங்கள் அப்பா மேலே ஒரு விஷன் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு, தரிசனம் வச்சுருந்தாரு. அதை நான் கடத்தி கொண்டு போய் இன்னொரு ஜென்ரேஷன் கொடுக்கணுங்கிற தாட் இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி தாட் இல்லாமல் ஒருத்தர் இருந்திருந்தாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் இருந்தாங்கன்னா இன்னைய வரைக்கும் எப்படி நமக்கு இந்த மினிஸ்ட்ரி நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஒரு சிலர்லாம் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வரதை நான் பார்த்துருக்குறேன். அப்பா ஒப்பு கொடுத்துருவாரு, பையன் ஒத்துக்க மாட்டான். நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன். அவன் என்னன்னா அவங்க அப்பாவை விட அவன் வெல்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அப்பா மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, எங்கள் அப்பாவை யாருமே மதிக்கலை, காசு இல்லை, எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ஊழியக்காரர், அதனால் ஹெவன் மதிக்குது உங்கள் அப்பாவை. நான் ஆர்கியாலஜி சைட்டில் ஒன்றில் போய் இப்போ நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2500 இயர்ஸ்க்கு 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு ராஜாவுடைய மம்மி எடுத்திருக்காங்க, ஃபேரோது எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு ராமசேஸ் 3 இது பார்த்தேன். அவ்வளோ கோரமாக இருக்குது அந்த மம்மி, தோண்டி எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேர் ராஜா அவர் வார காலத்தில் எப்படி இருந்திருப்பாரு. இப்போ அவரை பார்த்தா அவ்வளோ கோரமாக இருக்குது, விகாரமாக இருக்குது. பட் உங்கள் அப்பா வந்து ஹெவனில் மகிமையின் சரீரத்தோடு உட்காந்துருக்காரு. நீ இங்கே ராஜாவாக இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு கோரமாக இருக்கிறத விட உன் தகப்பன் பிளஸ்ஸிங்காக பரலோகத்தில் எப்படி இருக்காரு. உனக்கு இந்த தாட் வரணும்ல. இன்றைக்கி உங்கள் அப்பா கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் இங்கே நல்லா இருக்க போகிறேன், நான் சம்பாரிச்சு நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரி கஷ்டத்தை நான் படக்கூடாது அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் போயிடும் உனக்கு. ஸோ அடுத்த ஜென்ரேஷனை பற்றின தாட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம தொடர்ச்சியாக மேத்யூவில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய எபிசோட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, மேத்யூ 24 வச்சு இத்தனை வாரம் பேசியிருக்கீங்களே, இவ்வளோ ஒரு வசனத்தில் இவ்வளோ இருக்கான்ற அளவுக்குலாம் நிறைய நேயர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தாட்டை நம்ம ஆரம்பித்தது என்னென்னா, நான் இந்த மேத்யூ 24 கொஞ்சம் பார்க்கும்போது, மேத்யூ ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவர் எழுதுறாரு. இப்போ அவர் எழுதுனதுனால தானே நம்ம பேசுகிறோம். இல்லை, அதாவது காடோடைய மைண்ட் இது. காடோடைய தாட் என்னன்னா, மேத்யூக்கு சொல்லி கொடுத்தா அது மேத்யூக்கு, எழுதுனா மேத்யூடைய அடுத்த ஜென்ரேஷன். எனக்கு ரொம்ப பிரமிச்ச ஒரு ஆள், நம்ம எல்லாரும் பிரமிப்போம், பவுல். பவுலை நீங்கள் யோசிக்க 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 ஒரு சைடு பிரமிப்பு வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வெக்கமாயிடும். நம்மளை பற்றி நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ ரொம்ப. நாளைக்கு அந்த ஆளோட போய் தான் நம்ம உட்காரணும் பரலோகத்தில் இல்லையா. பவுல் கூட போய் நம்ம உட்காரணும் இல்லை. உட்காரும் போது அந்த ரோலை உட்காரத்துக்கு நமக்கு தகுதி வேணும்ல. முதல்ல சில நேரத்தில் நம்மளை கொண்டு போய் சிலரோட உட்காந்துரும், கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்கும் தெரியுமா. நமக்கு கொஞ்சம் என்னடா அது இவங்க மத்தியில் போய் நம்மளை உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு டெலிகேட் இருக்கும்ல. ஹெவனில் போய் பவுல் பக்கத்தில் உட்காரத்துக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பவுலை வெளியே விட்டிங்கன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு ஊழியம் பண்ணுவான். அன்றைக்கி உள்ள அந்த ஜனங்களுக்கு மேசிடோனியாவோ எஃபெசன்ஸோ அல்லது வந்து தெசலோனிக்கன்ஸோ அங்கே அவங்களுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணிடுவான்னா மினிஸ்ட்ரி பண்ணிடுவான்.
சரி இவன் மினிஸ்ட்ரி பண்ணுறாடான்னு சொல்லி பிடிச்சி உள்ளே வச்சிங்கன்னா ம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுவான். ம். எழுதுவான் உட்காந்து எல்லாத்தையும், நிருபங்கள், லெட்டர்ஸ் எழுது எழுது எழுது. ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னொரு ஆளை வச்சு எழுதுறான். அப்படின்னா அவனால் எழுத முடியல பாருங்க. அதாவது என்னை வெளியே விட்டாலும் இது உள்ள இருந்தாலும் அப்போ எவ்வளோ கிளியரா நம்ம கஷ்டம் வந்தாலே கொஞ்சம் நெருங்கிடுறோம்ல. நாம் ம். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறாருன்னா முடங்கிட்டோன்னு நினைக்கிறோம். முடங்கிட்டோம். இல்லை நம்ம வி ஃபீல் நம்ம என்னடா அது இப்படி நல்லா தானே கர்த்தருக்கு ஊழியம் பண்ணோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்றலாம் யோசிக்கிறோம். ஆ. ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு சின்ன தாட் கூட இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை ஏன் உள்ளே வச்சிங்க? ஆ. ஓ அப்போ வேற ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, எழுதுறா. இப்போ இவனிங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். யோசித்து பாருங்களேன், பிசாசுடைய ஆங்கிள்லேருந்து யோசிங்களேன். ம். யோசிச்சிங்கன்னா பவுலை வெளியே விட்டான். ம். விட்டா மினிஸ்ட்ரி பயங்கரமாக நடக்குது. ம். அப்படி அங்கே எங்கேன்னு போனோன்னே பார்க்குறான், என்னடா இவனை வெளியே விட்டா இப்படி பண்ணுறான்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. சர்ச்சஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. உடனே அவனுடைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு advisors. உள்ள போடு அப்படின்ட்டு உள்ள தூக்கி போட்டா. உள்ள போட்டா உட்காந்து எழுதுறான். ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்காது இவன் ஏன் எழுதுறான்ட்டு. எழுதி எழுதி நிருபங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான். இப்போதான் பிசாசுக்கு புரியும், ம். இந்த பய நம்ம அடுத்த ஜென்ரேஷனையும் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டான். அதுக்கு வெளியே விட்டுருக்கலாம் போல இருக்கு. அடுத்து அவனை வெளியே விடுறான். ம். வெளியே விட்டு அங்கே மினிஸ்ட்ரி பண்ணுறான். ம். உள்ள வச்சா அடுத்த இப்போ பவுலை பார்த்து பிசாசு என்ன நினச்சிருப்பான்? ம். ஒரு ஆங்கிளுக்காக சொல்றேன். ஆ. யோபை பார்த்து சொல்றான்ல, உத்தமனும் சன்மார்க்கனும், அவனை பார்த்து ஒருத்தனும் இல்லை ஆண்டர் சொன்னோன்னு ஆமான்றான்ல. அந்த மாதிரி பவுலை பார்த்தா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ம். வெளியே விட்டாலும் மினிஸ்ட்ரி பண்றான், உள்ள வச்சாலும் மினிஸ்ட்ரி பண்றான். இவளை என்னதானா பண்ணுது? உயிரோட வச்சா ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிடுறான், செத்தா ஒருவேளை சாவடிச்சிடான்னு முடிவு பண்ணா இவன் ஆத்மா பரலத்துக்கு போயிடும். ம். எப்படி பார்த்தாலும் பிசாசுக்கு நஷ்டம். நஷ்டம். எந்த வகையிலும் பிசாசுக்கு லாஸ். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனா இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் பேரை ஆண்டவர் கிடச்சிட்டாருன்னா யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ம். அதனால சொல்ல பவுலை தியானிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வெக்கம் வந்துடும். நம்ம இவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக உட்காந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். ம். உண்மை அதுதான். அந்த ஆள் பண்ணதோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ம். ஏன் நம்ம அதில் பாதி கூட பண்ண மாட்டேங்கிறோம் ம். இல்லையா? அப்போ அந்த தாட் வரும்போதெல்லாம் நம்ம ஏதோ பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று வரும். ம். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பண்ணுறது மினிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பண்ண போகிற மினிஸ்ட்ரி தாட் வரணும். ம். நான் இந்த எக்ஸாம்பிளை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப எனக்குள்ளே வந்து மனசில் பதிஞ்சதுனால சொல்லுவேன். இந்தியா கிரிக்கெட் டீமில் 1980s ஒரு கேப்டன் இருந்தார். ம். ஹி ஒன் த வேர்ல்டு கப் ஃபார் இந்தியன் டீம். அவர் செகண்ட் டைமும் அவரை இது பண்ணும்போது, தேர்ட் டைமும் அவரை வந்து என்ன பண்ணாராங்க, இந்தியாவுக்கு போகும்போது அவரை தான் கேப்டனாக பண்ணுறாங்க. பட் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு யங் சாப்பை கேப்டனாக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இவரை நீங்கள் கேப்டன் ஆக்குங்க, ஆனால் நான் கூட இருக்கிறேன், நான் வந்து விளையாடுறேன், நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பட் அவர் கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ இவங்க வந்து கமிட்டி கேட்குது, இல்லை நிருபர்கள் கேட்குறாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார், யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்காது, நீங்கள் ஏன் அவரை அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் 1 or 2 years ரிட்டையர் ஆகிடுவேன், மேபி இன்னும் 2-3 கேமில் ரிட்டையர் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் இந்தியா டீம் கேப்டன் யார்? ஸோ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் போகிறதுக்குள்ளே இந்தியாவுக்கு ஒரு நல்ல கேப்டனை ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அந்த தாட்டு எப்பேற்பட்ட தாட்டு பாருங்க. சில அரசியல் கட்சிகள் அடுத்த கட்ட தலைவரை உருவாக்காமல் போயிட்டாங்க. அவங்க கட்சி அத்தோடையே காணாமல் போயிடுச்சு, இல்லாமலே போயிடுச்சு. உலகளாவிய நான் சொல்கிறேன், வேர்ல்டு வைட். அலெக்சாண்டருடைய பசங்க வரல தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் 70% ஆஃப் த லேண்ட் அவர் கைக்கு இருந்துச்சான். ஒரு 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 கமெண்ட்ரியில் இருக்கு, லேண்டுன்னு அன்றைக்கி எவ்வளோ இருந்துச்சோ அதில் 70% அவர் கையில் இருந்துச்சான். தானியல் அழகாக ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஃப்ரம் மெடிட்டேரியன் டு மெடிட்டேரியன் சீலேருந்து இந்த பக்கம் இந்தியா வரைக்கும் அவருடையதான ராஜ்யபாரங்கள் லெப்பர்ட் ஸ்பீடு. மெடிட்டரேனியன் சீயை பார்த்து அவர் சொன்னாராம் கடைசியாக, இதுக்கப்புறம் நீ சமுத்திரம் ஆகிட்ட, கடல் ஆகிட்ட, இருந்தால் உன்னையும் பிடிச்சிருப்பேன் அப்படின்னாராம். என்ன மாதிரி ஒரு தாட் பாருங்க. தாட்டு. அப்போது அதுக்கு அடுத்து தானியல் 11 இருக்கும், 11th சாப்டரில் அலெக்சாண்டருக்கு அப்புறம் அது அவர் அவங்க பசங்களுக்கு போகலைன்னு இருக்கும். அவர் அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கலை, தன்னுடைய ஜெனரேஷன்லேயே யாரையுமே கொண்டு வரல. அதுக்கப்புறம் அது 4 செதறிடுச்சு. 4 தளபதிகள், கசாண்டர், லைசிமேக்கஸ், டலாமியோன் ஸ்லாட்டர், செலுக்கஸோன், நிக்கோடர்னு சொல்லி 4 தளபதிகளுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் செலுக்காய்ட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க, டலாமிஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இவங்க எல்லாம் இப்படி பிரிஞ்சு இன்றைக்கி அலெக்சாண்டர் ராஜ்யபாரம் இல்லை பாருங்களேன். ஸோ அடுத்த கட்ட தலைவரை உருவாக்காதவங்க. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள் நிறைய ராஜ்யபாரங்கள் இருக்குது. இப்போ ஆங்கிலோ சாக்சனுடைய ராஜ்யபாரம் எடுத்துக்கோங்க, இன்னைய வரைக்கும் பிரிட்டிஷ் கிங்டம் இருக்குல்ல, இருக்குது தானே. அது ஆங்கிலோ சாக்சன்னு சொல்லி ஏறக்குறைய 6th centuryலேருந்து அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. பட் கிங்டம் இன்றைக்கும் போயிட்டுருக்குல்ல, ஜாப்பனீஸ் கிங்டமாக இருக்கட்டும் எல்லாம் இருக்குல்ல. பட் இன்றைக்கி அலெக்சாண்டர் கிங்டம் இல்லை பாருங்களேன். ரோமன் எம்பையர் கூட இருக்குது. இப்போ நீங்கள் போப் எடுத்துக்கோங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5th centuryலேருந்து அவங்க இருக்காங்க, இன்னை வரைக்கும் இருக்காங்கல்ல.
இதுதான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடியதான அந்த சுபாவம் சொல்கிறேன். ம். இன்னைக்கு இல்லையே. ம். யாருக்கு இருக்கோ இல்லையோ, ஊழியக்காரனுக்கு இருக்கணுமே. ம். அப்போது நீங்கள் பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் ஒரு சரியான பரிசுத்தவானுக்கான அடையாளம். ம். ஸ்டான்லி அண்ணனை பற்றி சொன்னீங்க. ம். அவர் உட்காந்து இப்போ எழுதுறாரு நிறையா. ஆமா. அதாவது நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில் கடந்து போவோம். அண்ணன் இருக்கட்டும், கத்தர் வர வரைக்கும் நான் சொல்கிறேன், கடந்து போவோம். கடந்து போன பிறகு அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கணுங்கிற தாட் இருக்குல்ல, அதானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னைக்கோ எழுதின ஒரு பாட்டு, ஆமா. தேவனே நான் உமதண்டையில், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு ஆக போகுதுன்னு இன்னைக்கும் சொல்றாங்க. பாடினா அது ஸ்பிரிட்ல இன்னைக்கு இருக்குல்ல, அன்னைக்கு அதை எழுதாம ஒருத்தர் வெறும் பாடி மட்டும் போயிருந்தாருன்னா, அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்த ஜென்ரேஷனை பற்றின தாட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் சரியான ஒரு முறைமை. ஆக்சுவலாக நம்ம மேத்யூ 24 சப்ஜெக்ட் தொடர்ச்சியாக பேசும்போது இந்த தாட் நம்ம கொஞ்சம் டீவியேட்டுன்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா இல்ல, நம்ம பேசும்போது எப்பவுமே டீவியேட்லாம் கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் நமக்கு எனக்கு அன்னைக்கு என்ன லீட் பண்ணுறாரோ அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் இதை லீட் பண்ணியிருக்கிறாரு. இது ஜனங்களுக்கு எங்கே போய் சேரணுமோ, யாருக்கு சேரணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் பேச வச்சிருக்கிறாரு. அடுத்த பதிவில் நம்ம மேத்யூ 24 நம்ம திருப்பியும் திருப்பி போயிடலாம். போயிடலாம் நம்ம. மேத்யூ 24 அடுத்தது நீங்கள் ஃபேமின்ஸ் போன பதிவில் கோதுமை பற்றிலாம் ஷார்ட்டேஜ் பற்றிலாம் பேசணும். ஒரு வாரனால எப்படிலாம் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். ஒரு விஷயத்துக்கு தொடர்ச்சி அடுத்த விஷயம் வருது. ரெவலேஷனை கனெக்ட் பண்ணீங்க, ஜக்கரியா கனெக்ட் பண்ணீங்க. அடுத்த பதிவில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இதே ஃபெமைன்ஸில் இன்னும் 2 முக்கியமான இருக்குது. ஒன்று நம்ம ஃபுட் வாட்டர் பாத்தியம் பார்த்துட்டோம். வாட்டர் பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து மிக முக்கியமானது ஏர் பொல்யூஷன், ஏர் ஃபெமைன் பற்றி ஒன்று இருக்குது. ஏர். ஆமாம். ஆமாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு வசனத்தை பற்றி ஒன்று இருக்குது. இந்த ஏர்னு வரும்போது இந்த ஏரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அதில் மீடியா சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கீங்க நினைக்கிறேன். நான் தான் உங்களை அடுத்த இதில் கேள்வி கேட்குறேன். இல்லை அதாவது எஃபிஷியன்ஸ் 2:2 பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஏர்னு இருக்குது. ஆமாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அது ஏர் சம்மந்தப்பட்டு. பட் நான் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். இந்த பதிவில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காரணமாக தான் நம்ம இது எடுத்திருக்கோம். ஐம் ஷுர் இட் வில் பி அ பிளஸிங் டு மெனி பீப்புள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ரெவலேஷன் 24 தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.